268 அதில் கர்த்தர் வந்து மனைவிகளுக்கு தாய்மார் எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் கர்த்தர் அதில் வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். வீட்டில் இது மிகவும் முக்கியம். நாங்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவி கணவர் கீழ்ப்படிய வேண்டும், கணவர் மனைவி சொற்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. நாங்கள் கீழ்ப்படியும் போது மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். இப்படி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி எங்கள் சொந்த புருஷனுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படிந்தால்தான் அதை பார்த்து எங்கள் பிள்ளைகளும் எங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அடுத்தது, கிறிஸ்து சபையில் தலைவராய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்குள் தலைவராய் இருக்கிறார். அவரே சரீரமும் இரட்சகருமாய் இருக்கிறார். ஸோ அதனால கிறிஸ்து இந்த சபைக்கு எங்களுடைய எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல எங்களோட வீட்டில் கணவன்மார்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். அதனால நாங்கள் மனைவியில் நிச்சயமாக எங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும். அப்போதான் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். இது கர்த்தருடைய கட்டளை. அடுத்தது 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிவாய் இருக்க வேண்டும். அதாவது எல்லா காரியத்திலும் நாங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிவாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். இதற்கு ஏனென்றால் நாங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் போன மாட்டோம். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் எங்களை கணவர் சொல்ல கேட்காட்டி எங்களோட பிள்ளைகள் எங்களை சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், அது கீழ்ப்படியுங்க அப்படின்னு. இது கீழ்ப்படிதல். இது கீழ்ப்படிதல்னால என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு அன்பு வளருது, ஒருத்தருக்கு அன்பு வளருது. அதுக்கு அடுத்த சொல்றாங்க 25ஆம் வசனத்தை பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். புருஷர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் எங்கள் கணவருக்கு அன்பு கூற வேண்டும். நாங்கள் எங்களை கணவரை அன்பு கூறுவது போல எங்கள் பிள்ளைகள் எங்களை அன்பு கூறுவார்கள். இது கர்த்தர் சொல்றார். ஏன்னா கர்த்தர் சபையில அன்பு கூர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க 26ஆம் வசனம், நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்குகிறது போல, அதாவது கிறிஸ்து எங்களை பரிசுத்தமாக்குகிறது போல நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ள கீழ்ப்படிவும் அன்பும் இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது எபேசியர் 33ஆம் வசனத்தை பாருங்க, இப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனுக்கு பயபக்தியாயிருக்க கடவன். இது கர்த்தருடைய சித்தம். நாங்கள் பயபக்தியாக இருக்கிறதுனால கீழ்ப்படுகிறது, அன்பு, பரிசுத்தம் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால்தான் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு பயப்படுவாங்க. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம்பிள், நான் எங்களோட அம்மாவும் எனக்கும் எங்களோட மகளுக்கும் கொஞ்சம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்களோட மகளை கொஞ்சம் கடுமையாக கண்டிச்சு போட்டோம். அப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இப்படி இந்த பிள்ளைய எப்படி கடுமையாக நான் சொன்ன அம்மா பிள்ளையெல்லாம் கண்டி காட்டிட்டு அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்காட்டு என்ன செய்யுது கொஞ்சம் கீழ்ப்படுத்து வளர்க்கத்தானே வேணும். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறேன், எங்களை மாதிரி காட்டி அவங்க அம்மா அப்பா உனக்கு சரியான இது கொடுமை செய்கிறாங்க, நீ அவங்களோட கதைக்கக்கூடாது. அப்போ நாங்கள் கீழ்ப்படுகிறது, எங்களோட புருஷன் நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களோட பெற்றோர் கீழ்ப்படுறதை பார்க்குறோம். சார் அம்மாவா நீங்கள் என்ன அன்பில் தான் அப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியும், ஆனால் பைபிளில் ஆண்டவர் அப்படி சொல்லலையே, தாய் தாப்பன் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாங்க தானே, அதனால் அவங்க அடித்த நாங்கள் கோபப்படக்கூடாது, ஏன்னா அவங்க எங்களோட நன்மைக்கு தானே சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அதை வீட்டில் கதைக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு அந்த ஞானம் இருக்குது. அதான் சொல்கிற கர்த்தர், நீங்கள் உங்களோட எபேசியம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்து பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அது நியாயமானது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழால் நீடித்திருப்பதற்கும் உங்கள் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணும் என்பதே வாக்குத்தத்தத்தின் முதலாவது வாக்குத்தத்தமாகவும் இருக்குது. அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் முதலாவது கற்பனையாக இருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்படி வீட்டில் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் வாழும்போது அவைகளை எங்களோட பிள்ளைகள் கண்டாருக்கிறாங்க. இங்கே ஒரு விஷயத்துல தான் நான் பார்த்துக்கொண்டு இந்த கடவுள் எங்களை எவ்வளோ வழி நடத்தியிருக்காங்க. நாங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு முறையும் இந்த எல்லா 5 பிள்ளைகளுக்கும் பைபிள் ஸ்டடிஸ் மார்னிங் சொல்லி கொடுப்பேன், பாடன்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் கடுமையான பயங்கரமாக தண்டிப்பேன். அப்போ இந்த விஷயத்தில் பாருங்க, அந்த கடவுள் அவளோட பேசியிருக்கார். நாங்கள் அவளை தண்டிக்கிறது சரி, ஏன்னா அவள் தவறு செய்கிறாங்கிறது அவள் உணர்ந்து எங்கள் அம்மா நான் செய்கிறது
பிள்ளைத்தானே அம்மா, நீங்க என்ன அன்புல அப்படி சொல்றீங்க, அதையும் அவ புரிஞ்சுக்கிறார். அம்மா தவறாக சொல்லுவா, அன்பு நிமித்தமாக அதை சொல்றா. ஆனா அம்மாவுக்காக அட்வைஸ் பண்றா, பைபிள்ல அப்படி சொல்ல இல்லை, தாய் தப்புன்னு கீழ்படியும், பைபிள்ல சொல்லி இருக்க அம்மா பையங்களை அடிச்சுதான் வளர்க்கணும், நான் தப்பு செய்தா அவங்க திருத்த வேண்டும் தானே. அதை எங்க அம்மா சொல்லி அழுதா, எனக்கு மேலும் சரியா கலங்கி போயிடுது. ஏன்னா கடவுள் எவ்வளவு ஞானமா அந்த பிள்ளைய வளர்த்துருக்கேன். அது கூட இந்த மற்ற பிள்ளைகள் 5 பிள்ளைகளும் நாங்கள் வளர்க்கும் போது ஆரம்பத்தில் சரியான கஷ்டத்துக்குள்ள வளர்த்தோம். ஆனா இப்ப அதுகள் கத்திற்குள்ள சரியான வைராக்கியமான பிள்ளைகளா இருக்கு. அதனால நீங்கள் உங்களோட வீடுகளில் உங்களோட மனைவிமார் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாகவும் கர்த்தருக்குள் உண்மையாகவும் இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளை நீங்க டீச் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்களையே பார்த்து நல்ல பழக்கங்களை கட்டுப்படுவாங்க. ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் நீங்க நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அதனால இந்த நேரத்தில் தாய்மார் நீங்க எப்படி உங்களோட பிள்ளைகளை வளர்க்க வேணும் என்பதை நான் சுருக்கமா சொல்லி இந்த நேரத்தில் முடிச்சுக்கொண்டேன். தேவனுடைய வசனத்தின் மூலமாக நாம்